பழைய படம் என்னது? பழைய படம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஊம படம். நாடக நோட்டீஸ் எப்ப படிக்கிறது? என்ன சரக்கத்தான் சாப்பிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து ஒன்னும் நீங்க பேசுங்க முடியல. நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்கேன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? என் வீட்டுல என்ன எல்லாரும் பெரியாரி பத்தில இருந்து வந்திருக்கோம். கேக்குறதா நம்பி? இல்ல, உன் பேச்சே சரியில்லாம இருக்கேன். முதல் குணம் முட்டில குணம்ன்றாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்னா இப்ப நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இருக்கிய வந்த உடனே வாங்க தம்பி. வாங்க தம்பி, வீட்டுல நல்லா இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க? உங்க மரியாதையா கேக்குறேன். யார் தம்பி? நான் யார தம்பின்னு கூப்பிட்டேன்? யாரு தம்பின்னு கேக்குறேன். யாரு தம்பின்னு கூப்பிட்டேன்? நீ முதல்ல யாரையா தம்பின்னு சொன்னாங்கன்னு? யாரையா தம்பின்னு கூப்பிட்டேன்? தம்பின்னு யார கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. உன்னை தானே கூப்பிட்டேன். யார், என்னையவா? ஆமா, அப்ப நீ தான் தம்பி. தம்பின்னு கூப்பிடுறவன் யாரா இருப்பேன்? அண்ணனா இருப்பேன். அப்ப நான் அண்ணன். இப்ப நான் தம்பி, நீங்க என்னடா? தம்பின்னு கூப்பிட்டா நீ தம்பிதான். ஐயா, எந்த இழிச்சா பைய சொன்னது நான் தம்பி அப்படின்னு? ஓ ஜெயிஸ் என்ன, ஏன் ஜெயிஸ் என்ன, என்ன யாரு சொல்லணும்? இல்லையாவானே? ஓ ஜெயிஸ் என்ன, ஏன் ஜெயிஸ் என்ன? காரம் குறையுமா? கடுகு சிரித்தா காரம் குறையாது. அது ஒரு பக்கம் இருக்குது. யாரு தம்பி, யாரு அண்ணன்? நீ தயா தம்பி. எந்த இழிச்சா பைய சொன்னது? நீங்க தம்பி, நான் அண்ணன். அப்ப நீ அண்ணன். ஆமா, ஒத்துக்க மாட்டீங்க. சரிங்க, நீங்க அண்ணங்கிறிய. சரி, எதை வச்சு நீ உன்னை அண்ணங்கிற? தம்பி சரி என்ன, அப்படி உன்னை மாதிரி பெரிய மனுஷங்களா இருந்தா அவங்க சொல்லுவாங்க எப்படி அண்ணன் அண்ணன் கூப்பிடணும் அப்படின்னு. உன் செய்கைக்கு உன்னை தம்பின்னு கூப்பிட்டா சரியா இருக்கும். அப்படி என்ன என்னுடைய செய்தியை நீங்க கண்டுபிடிச்ச முடிய? அந்தோட சரி தம்பி பேசட்டும் அப்படி சொல்லி நான் முன்னாடி வந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க முன்னாடி வந்தியா, நானும் முன்னாடி வந்தேன். இப்ப நான் பின்னாடி போனேன். பின்னாடி போனேன். சரி, நான் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ண? நீ நான் வேகமா வந்தேன், அவ்வளவுதான். வேகமா வந்தியா? அதுக்குள்ள என்னை ஒருத்தர் புடிச்சு இழுத்துட்டாருங்கிட்டு. அப்ப ஏதோ ஒரு வேலை செஞ்ச மாதிரி தெரிஞ்சு. வேலை செஞ்சதா இல்ல, எங்க இடத்துல வந்து நீங்க யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு அவர் செஞ்சா நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணதை நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் பண்ண எல்லாத்தையும் பண்ணி விடுவியா? செஞ்சாலும் நானும் பண்ணுவேன். அப்ப நான் ஏதோ சொன்னாலும் சொல்லி விடுவியா? சொன்னாலும் சொல்லி விடுவேன். உன்னை ரொம்ப பெரிய ஆளு சங்கத்துல பேசிக்கிட்டாங்க மாப்பிள்ள. அப்படி சத்தியமா நான் நினைக்கல, யாரோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அப்ப நான் ஏதோ சொன்னா திருப்பி சொல்லுவேன். எதை சொல்ல போறீங்க நீங்க? சொல்ற சுரமாத்தணும் கேக்குற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, என்னைய தம்பின்னு சொன்னீங்களே, அதுதானே உண்மை. ஓ இரியாவாலே முளக்குச்சி உச்சரத்துல வந்து நின்றுக்கிட்டு இது சேட்டைய பத்தியா? நான் தம்பியா, இது அண்ணனா? ஆலனப்பட காலமட கட்டுறதே முளக்குச்சிலாண்டி மாப்பிள்ள. ஆலானப்பட்ட காலமட கட்டுறது முளக்குச்சியில. முளக்குச்சியில சில மாதிரி செவனேன்னு கிடக்கு, சில மாதிரி புடிங்கிட்டு போய். அப்படின்னா நீ புடுங்குறவாளா முளக்குச்சிய? புடுங்குற மாடா? இல்லங்க, முளக்குச்சியங்க. இல்லையே, உன் பேச்சே சரியில்லாத மாதிரி இருக்கு. இல்ல, முளக்குச்சியை சொல்றேன். நான் புடுங்குற மாதிரி நான் சொன்னா? நான் கதையா சொல்லிக்கிட்டு வரேன், என்னைய போய் புடுங்குற மாதிரி. நான் அந்த கதையை தான் சொல்றேன். பேச்சுடா பேச்சு, மரியாதையா பேசுன்னு சொல்லிவிட்டேன். நான் இது வரைக்கும் யாருக்கு மரியாதை எல்லாம் பேசுறேன்? எதை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அறிவு ஒண்ணு இருக்கா? என்னடா பெரிய விஷயம் இருக்கு? எனக்கு அறிவு இருக்காவா? யாரு இப்ப இல்லைன்னு யாரு சொன்னது? சோத்த திங்கிறியா நீலா? எதைய திங்கிற முதல்ல முள்ள பிடிக்கிறேன். சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு இல்லையா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா நீலா? இல்லையா, ஒரு பேச்சு சரியில்லை. வந்தோட என்ன பண்ண? நாங்க வந்து வணக்கம் அப்படின்னு அங்க தம்பி தான் செய்வாரதா கூட வந்த வந்தவருக்கு உபச்சாரம் பண்ணனு. உபச்சாரம் பண்ண வீட்டுல உலகத்துக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். அது தமிழ் பண்பாடு. வந்த உடனே வாங்க. நீ அப்படி சண்டியர் மாண்டு யாரு என்ன எடுத்துருக்கா? சண்டியர் தான். சண்டியர் தான். சண்டியர் தானே? இது எங்க இடம் வந்தாலும் நீ மரியாதை. ஒரு 7-8 ஏருக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டே ஒரு ஏறு வருமே, சண்டி ஏறு. அதுவா? அது சண்டி ஏரியா? சண்டி ஏறு. ஓ, சண்டி ஏறு. யாராவது இன்னைக்கு கை தட்டினா குளவழி நடந்து போகும். பேசாம உட்காந்து நாடகம் பார்க்க. அது இல்ல தம்பி, இப்ப நீ சண்டி ஏறன் இருக்கீங்க. என்னது சண்டி? அப்படின்னாவே எரும மாடுன்னு அர்த்தம். இல்லையா, நான் சொன்னது சண்டியன்னு சொன்னேன். சண்டி ஏறு. சண்டின்னா எரும மாடு, எருன்னா அது போடுற சாணின்னு அர்த்தம். அப்பனா நீ எரும மாடு போடுற சாணியா? சத்தியமா சண்டியன்னு சொன்னேன். எதை சொன்னாலும் எனக்கு நீங்க வந்து புலி மாறி. புலி மாறிங்கிறியா? மயில் மாறிங்கிறியா? சண்டிகர்னாவே வீரத்துல புலி மாறி பாருங்க. சொல்லி தொலைஞ்சு விட்டாயா? நீ யாரு முதல்ல சொல்லி? சரி, என்ன யாரு கேக்குறீங்களா? நீ யார் முதல்ல? ஏன் நீங்க யாரு? ஏன் நீங்க வந்து அப்ப ஒரு முதல் குறை? ஏன் நீங்க யாரு சொன்னா உங்க ஆத்தாவோட சொத்து போயிடுமா? ஏன் நீ அப்ப தர கொண்ட முதல்ல வர இது முதல்ல நான் யாருங்க பல்ல சொல்றியா? நான் சொல்லணும், அவ்வளவுதானே. ஏன் நீ சொன்னா என்னையா? நீ உனக்கு நான் கேக்குற கேள்வி புரியலன்னு அர்த்தம். இல்ல, எனக்கு கேள்வி புரியுது. சரி, உங்க பேச்சுவார்த்தை சரியில்லை நான் நினைக்கிறேன்.
செய்யறீங்க அப்படின்னு கேட்டா நான் பதில் சொல்லிடுறேன். சரி. வாங்க தம்பி என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டா ஐயா ஒரு தெரியாத மனுஷனை போய் தம்பின்னு சொல்லலாமா யாராவது? தம்பின்னு சொல்லக்கூடாதா? யாரு சொன்னது? நான் தம்பின்னு சொல்ற பழக்கத்தை சொல்ல முடியுமியா? தம்பிக்கு பெருமையா அண்ணனுக்கு பெருமையா? நான் சொன்ன தம்பிக்கு தான் பெருமைன்னு. நான் அண்ணனுக்கு பெருமை. எதை வச்சு நீ அண்ணன் வாயா? எதை வச்சு தம்பி பேசு வா. என்ன அப்படி பேசி எதை வச்சு இப்ப தம்பிக்கு பெருமைன்னு சொன்னீங்க? நான் தம்பிங்கன்னா காரணம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராமனுடைய தம்பி யாரு பகவான் தன்னனுக்கு பெருமை சேர்க்க அப்படி தன்னுடைய செருப்பு தலையில வச்சு போனானா இல்லையா? அப்ப தம்பிக்கு உரிமை இருக்கா இல்லையா? விஷயத்துல ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் தன்னனை செஞ்சோட்டு கடன் தீக்கிற அப்படி இருக்க நான் உயிரை விடலையா? அப்ப தம்பிக்கு உரிமை இல்லையா? பாதாளகது என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனுடைய தம்பி தாளகது அண்ணன் ஒருத்த கொண்டுட்டா அப்படி இருக்காங்க அவனை திட்டமிட்டு கொள்ளலையா? அப்ப இங்க தம்பிக்கு பெருமை இல்லையா? அடர்க்கு என்று சொல்லக்கூடிய அண்ணனாகப்பட்டவன் மாது சூதுங்க ரெண்டுலயுமே ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படி இருக்கா அவனை திருத்தலையா? அப்ப தம்பிக்கு பெருமை இல்லையா? இரியாவானே நான் என்ன கேட்டப்ப என்ன வச்சு நீ தானே சொன்ன எதுக்கு தம்பின்னு சொன்னோன்னு ராமன் போய் அவனுக்கு கொடுத்தா இவன் முடிச்சு இவனுக்கு நிறுத்தானா கேட்டேன். என்ன ஏன் தம்பின்னு சொன்னா கேட்கிறேன். ராமன் போய் இத்தனை நாளைக்கு பெருமை இருக்கா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன போய் தம்பின்னு சொல்ல காரணம் தெரியணும். உனக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஏன்னா அறியாதவனோட குடியிருக்கலாம், புரியாதவனோட குடியிருக்க முடியாது. இத்தனை தம்பிக்கு பெருமை சொன்னோம்ல, இத்தனை நம்பிக்கை யாரு பெருமை கொடுத்தா? அண்ணே பெருமை கொடுத்தா. அது மாதிரி தம்பின்னு சொல்லி பெருமை கொடுக்கணும் அண்ணன் பெருமை கொடுத்தா. சரி என்ன அண்ணனுக்கு பெருமை என்ன பெருமை கொடுத்தா? தம்பிக்கு அண்ணன் பெருமை கொடுத்தேன். எந்த அண்ணன் பெருமை கொடுத்தா? இத்தனை தம்பியாளுக்கு நீங்க சொன்னீங்கல்ல. நான் இப்ப என்ன அண்ணனுக்கு தம்பி பெருமை கொடுத்தான்னு சொன்னேன். தம்பிக்கு அண்ணன் பெருமை கொடுத்தான்னு சொல்லல. சரி சரி நீ தம்பிக்கு அண்ணன் பெருமை கொடுத்தானே இல்ல? ஆமா. எந்த அண்ணன் எந்த தம்பிக்கு பெருமை கொடுத்தான்? இந்த ஆளு என்ன லூஜா இருப்பாரு? இந்த ஆளு நான் எதை கேட்டுக்கிட்டு இந்த ஆளு என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு? என்ன யாயா நீ தம்பின்னு சொன்ன அதுக்கு தப்ப விளக்கம். சரி நீ தம்பியா இல்லையோ அண்ணனுக்கு நீ யாரு? தம்பி. அப்ப நீ தம்பி தானே? எங்க அண்ணனுக்கு நான் தம்பி. அப்ப நான் உங்க அண்ணன் மாதிரி எடுத்துக்கையா? ஏன்னு கேட்கிறேன். நீ எனக்கு அண்ணன். உயரத்துல நீ மீசைய மையில மறந்தோதான் நீ என்ன பெரியாளா? யாரா மீச வரைஞ்ச விஷயத்தை மீசைய பத்தி பேசக்கூடாது. கோளாறு நடந்து மீச வச்ச ஆம்பளை நீலா? சத்தியமா நான் ஆம்பளை. நீ மீச வச்ச ஆம்பளை இல்ல. உண்மையில மீசையை வரைஞ்ச ஆம்பளை. நீ வாரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வண்டியில கூட நான் ஏறி இருக்கேன். அப்ப எதுக்கு நீ ஏறினா? உன்னை என்கிட்ட சீட்டு கீழே தள்ளி போட்டுருக்காங்க. நான் ஏறி தொலைஞ்சு வந்துட்டேன். மீசைக்கு எனக்கு இப்ப என்ன சம்பந்தம்? மீசதான் ஒரு ஆணுக்கு பெருமைய. ஐயோ இதுல போய் வீக் ஆகி போயிட்டோமே நம்ம. சரி முடியா மீசைய பத்தி பேச வேணாம். சரி தம்பின்னு சொல்லிட்டு விடுங்க. ஒத்துக்கிட்டா சரித்த அதை பத்தி அவன் கண்டுக்கிறதுலாம் கிடையாது. யாரும் தெரியும் இடத்துல அப்ப நீ யாரு நீ சொல்ல போறியா? நான் சொல்றேன். சொல்லு நீ யாரு? நான் தான் காவல்காரன். நான் கேட்டேன் உன்கிட்ட. இப்ப தானே கேட்டா யாருன்னு? என்ன கேட்டேன்? யாருன்னு கேட்டியா? காவல்காரங்க யாருன்னு நான் கேட்டேன். நீ காவல்காரனா வேட்டக்காரனா வந்திருக்கேன் நான் உன்கிட்ட கேட்டேன். பையில புடுங்க வச்சிருக்கேன். புரியல உனக்கு. இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்கல. நான் கேட்டது நீ யாருன்னு. என் நேரம் மயில பத்தியா? இதுக்கிட்ட கேவலப்பட்டு போய் நிக்கிறேன். அதை கேட்கல. சரி நான் கேட்கறது நீ யாருன்னு. நான் யாருன்னு கேட்டிய? ஆமா நான் ஒரு ஆம்பளை. அது நீ ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இந்த சொல்ற அப்படின்னா நீங்க ஆம்பளையா பொம்பளையா? 7க்கு மேல 2 சேர்த்தா என்ன வருமோ அதுவா? 9 அப்படியே நான் உங்களை கேட்கல. நான் கேட்டது நீங்க யாருன்னு. முரட்டு லூசு கிட்டையில மாட்டிக்கிட்டேன். எப்படி யாருன்னு கேட்கிறேன்? காவக்காரங்க. என்ன கேட்கணும்? நான் என்ன கேட்கிறேன் உன்கிட்ட? காவக்காரன் ஆம்பளையான உன்கிட்ட கேட்டேன். நான் ஒரு உருவம். நீ உருவமா? இல்ல உனக்குல வேற உருவம் அமைஞ்சிருக்கா? இல்ல நீயே தன்னுடைய உருவத்தை வேற உருவத்தை கொடுத்து வந்திருக்கியா? அந்த விவரம் உன்கிட்ட கேட்டுருக்காங்க. நான் கேட்டது நீ யாருன்னு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படி தெரிசா? ஒண்ணு நான் லூசா இல்ல நீங்க லூசா? யாருன்னு கேட்கிறேன். காவக்காரங்கிறேன். அப்புறம் காவக்காரனா அதுக்கு வந்தியா இதுக்கு வந்தியான்னு கேட்கறீங்க. ஆம்பளைங்கிறேன். ஆம்பளையா இதுவா அதுவா அப்படிங்கிறீங்க. நான் ஒரு ஆத்மா. நீ ஆத்மாவா ஜீவாத்மாவா பரமா? வாயா சங்கத்துல ஈனவான நீ ஒரு ஆள் தானே இருக்க. அப்படி இல்லங்க இசை வல்லுனர். சரி விடுங்க. காவலுக்கு போச்சு நான் வந்தேன். உங்க அப்பா காவல் போச்சுனாரா? ஆமா ஆமா. உங்க அப்பா எதை சொன்னாலும் ஜீவியா? அந்த ஆளு பிஎஸ்சி சொன்னாலும் தானே வந்தீங்க. ஆமா சரி அப்பா அதான் ஜனம் நிக்கிறமா இல்லங்க நான் சொல்றது வேற. தேனை தினமாய் குளச்சு நக்கலையா நீங்க? அது தேனை தினமாக்கு பேர் என்ன மறுவேறு பிரியா? இல்லங்க நக்கி படைக்கிற கூட்டம் தானங்க. நாங்க நக்கிற கூட்டம். அப்ப நீ நக்கி ஆண்டி தானே? இல்லங்க ஆண்டி என்றால் குடிமை வளர்த்து பண்ண அர்த்தம். நீங்க குடிமை வச்சிருக்கிய. அப்ப நீ நக்கி ஆண்டியா இல்லையா? நான் நக்கி ஆண்டி. ஒத்துக்கிட்டா சரி. அப்ப இசை உள்ளனரா நீங்க? ஆமா ஆமா. அப்ப நீ ஈனாவனவா இல்லையா? ஆமா. அது அசிங்கமா தெரியா? இசை உள்ளனர். ஈனாவனன்னு சொல்லல வேற மாதிரி தெரியும். இசை ஈனானா இசை வானானா உள்ளனர். அப்ப நீ ஈனாவனவா இல்லையா? ஈனாவனத்தை ஒத்துக்கிட்டா சரி. நீயா ஒத்துக்க. ஆனா உண்மையிலேயே நான் ஒரு ஈனாவன
ஒத்துக்கிற ஒரே ஆள் நீ ஒரு ஆள் தான். என்ன செய்யறது, ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டு வேற வழி இல்ல. சரி அப்ப நீ யாரும் உங்களுக்கு தெரியாதா? காவலுக்கு போட்டு நாங்க வந்தேன். சரி நான் ஒரு பெரிய மனுஷன் சின்ன பையனை பார்த்து கேட்கணும். சின்ன பையன் பெரிய மனுஷனை பார்த்து கேட்டா கதை வேற மாதிரி போயிடும். எப்படி? ஏன்னா இப்போ ஒரு கதையில ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த பெரிய மனுஷன் வெறும் ஒரு பெரிய மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் பக்கத்துல சாதாரண ஒரு பால்வாடி போய் நிக்கிறேன். கதை 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 இல்லங்க, கதை சொல்றீங்க. கதை இல்ல, கதை கை எப்படி நீட்டி பேசு. இன்னைக்கு பெரிய மனுஷன் நிக்கிறேன், பால்வாடி போய் நீட்ட. சரிங்க அத்தோடங்க. அப்ப இந்த பெரிய மனுஷன் இந்த பால்வாடி பேரை பார்த்து என்ன கேக்குறேன்? டேய் டேய் உன்னே தாண்டா, யாரா நீ, பேர் என்னடா? என்ன சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிக்கிறான். உன்னே தாண்டா கேக்குறேன். மனசு இருக்க ஆதங்கமா வெளியே வரும். ஏன்னா ஒரு சூடு சொரணை ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? சோத்துல உப்பு போட நீங்க ஏன்னா ஒரு பெரிய மனசுக்கு இப்படி கதையில பெரிய மனசு கேட்கிறார். அப்ப சின்ன பையன் என்ன சொல்லணும்? எங்க நான் என்ன இருந்தேன் என்ன புள்ளதான் சொல்லணும். அதை விட்டு இந்த சின்ன பையன் போய் பெரிய மனசுல பார்த்து யாரு நீ கேட்க முடியுமா? முடியாதுல. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாரும் சொல்லுங்க. இப்ப சொன்னது கதை, இதை நான் நம்பனேன். சத்தியமா கதை தான். ஏண்டா எங்க அந்த ஆள், எங்க என்னைய கூட்டிட்டு வந்த ஆள் எங்க? அது என்ன கதை சொல்றேன் கதை சொல்றோம் சொரிய கொடுத்த மாடுங்கிற இழிச்சா பையங்கிற என்னைய நீ கதை சொல்றேன்னு சொல்லி உன்னே சொல்லையே நந்தூர கதை கதை சொல்றாரு. கையை எப்படி நீட்டி பேசுறியா? ஏன் பக்கம்? சரிங்க அப்புறம் இந்த பக்கம் வாங்க. பஞ்சு மாடு. சரி இந்த பக்கம் வாங்க. அடே முட்டாப்புல அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இந்த மாதிரிலாம் மண்ணியா இந்த கடமை இதை வேணா விட்டு சொல்றேன். கேட்கிறாருங்க. பல்ல பல பொழுது கொடுத்துறீங்க. அந்த இடிச்சா பேரை பார்த்தா கேட்கிறார். இந்த கதையே வேணாம், நீங்க அண்ணன் நான் தம்பி ஒத்துக்கிறேன், விட்டு சொல்ல. அப்ப இப்படி கேட்டா சின்ன என்ன என்ன பிள்ளைன்னு சொல்லணுமா இல்லையா? எங்க அப்பா வர சொன்னா நான் வந்தேங்கல்ல. சரிங்க. அப்ப என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு துளியும் தெரிய வேணாம் இல்லைங்க. ஏன்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காதான் அவரை பத்தி பேச முடியும். நிஜமாவா? ஆமா. நீங்க யாரு? நீங்க தான் யாரும் கேக்குறீங்க? ஆமா ஆமா. அபிஷேக பிரியா சிவா, நீங்க பிரியா விஷ்ணு, சத்ர பிரியா சூர்யா, அப்படி யாரும் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? எனக்கு மரியாதையே தெரியுமா தெரியாது? என்ன மரியாதை? நான் யாருன்னு கேட்கிறேன். அபிஜாரி ஒனியா பரஜாரி ஒனியா? அப்புறம் என்னமா சொன்னா சோத்துல உப்பு போடுறீங்க, அப்படியே போடாது. அபிஷாரி பொண்ணு இல்லையா? அபிஜாரி உனக்கு தெரியுமா? அபிஷேக பிரியா மரியாதை போட்டு அபிஜாரி உன பரஜாரி யார போய் அபிஜாரி அபிஷேக் அப்படி உன்னை கேட்கல. நான் கேட்டது ஸ்தோத்திர பிரியா. அவன் சோத்துல தான் அபிஜாரி ஒனியா பரஜாரி இல்லங்க. நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னாக்கா சொன்னேன். தப்பா எடுக்கக்கூடாது. என்ன போய் நீ அபிஜாரி ஒனியான்னு கேட்கலாம். அபிஷாரி பொண்ணியா கேட்கலையா? அபிஷேக பிரியா. சரி இப்ப புரியுது. புரியுதுல? அப்ப என்ன யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு புள்ள. நீங்க யாரு? எங்க அப்பாவுக்கு புள்ளன்னு. உங்க அப்பா யாரு? இது எங்க அம்மாவுக்கு புருஷன். முரட்டு கேட்டே அவ்வளவு இருக்கும் போது நான் அதை கேட்கல. சரி உங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா வச்ச பேரு என்ன பேர் வச்சாங்க? எல்லாம் கூப்பிடுற பேர் தான். எப்படி கூப்பிடுறாங்க? வாயில தான் கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சூட்டுல வாயில தான் கூப்பிடுறாங்க. எதை சொல்லியா கூப்பிடுறாங்க? பச்சை பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பச்சை சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? உனக்கு என்ன பேரு? எனக்கு எங்க அப்பா வச்சது. உங்க அப்பா வச்ச பேர் சொல்லி நீ வாடா, டேய் நீ வாடா அப்படி கூப்பிடுவாங்க வச்ச பேரை சொல்லி. நீ கதை விளக்கமே சொல்ல வேண்டாம். நீ கதை விளக்கம் சொல்றேன்னு சொன்னா அம்புட்டு என்னை கேட்டு. அப்பா இப்படி வச்ச பேர் சொல்லி கூப்பிடுறாங்கல்ல. வாங்கின சம்பளம் இருக்கு. இது எனக்கு தேவை இருக்குன்னா கேவலப்பட்டு என் குடும்பத்தை போய் நான் காப்பாற்றேன். அப்ப வச்ச பேர் சொல்லி கூப்பிடுறாங்கல்ல. அது மாதிரி எனக்கு என்ன பேர் வச்சாங்க அந்த பேர் சொல்லி பேர் வைக்க நினைச்சிருப்பாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? ஏன்னா 1998 ஒரு குழந்தை மடியில தூக்கி மாமா பேர் வைப்பாரு. அந்த பேரை சொல்லிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்படி எனக்கு என்ன வச்சாலும் அந்த பேர் சொல்லிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. சரி உங்க அப்பா வேற என்ன? அவங்க அப்பா வச்ச பேரா இருக்குமியா? பேசினா என்னையா பேசுறீங்க? அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா தான் அப்பா. எங்க அப்பா என் பேரு முதல்ல தெரிஞ்சுக்க அப்புறம் எங்க அப்பா பேருக்கு போறேன். பேரை தான் சொல்லி தொலையா. என் பேர் நீ தெரிஞ்ச காசு நினைக்கிறேன். கணக்கப்படியா? யாரு? கணக்கப்படியா? நாரதரு. நாரதர் தானே? நான் தான் நாரத மகாமணிவன். நான் தான். ஆனா எத்தனை நாரதரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு சேட்டை உடிக்க நாரதரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தரத்தை பெஞ்சுக்கிட்டு வந்தேன். உன்னைய ஊர் ஊரா நான் இடுப்புல தூக்கிக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு என்னைய வந்து இழிச்சா பையன், எருவா மாடு, முட்டா பையன் அப்படி கேட்டு தொலைகிறேன். அதுக்கு நீங்க கூட பல்லைன்னு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஏத்தா நீ கீழே வாய்க்கில தெரிஞ்சுக்கிற வச்சிருக்கிற. பின்னாடி வா உன்னை விழுந்து கடிச்சே விடுறேன். கடிச்சு இப்ப என்ன உங்க பேர்? தோல் மேல நிப்பேன். பேர் என்ன? என் பேர் தானே சொல்லிருக்கேன்.
இருந்து வாரம்னா அந்த அங்க இருந்து வாரம் சொல்லுது. அதெல்லாம் இதெல்லாம் ஓடுறதுக்கு நான் இருக்கு. சரி நீ எங்க இருந்து வர்ற? காரைக்குடி இங்க இருக்கு. கல்லல் பக்கத்துல. கல்லல் எங்க இருக்கு? ஆமா. ஒவ்வொரு ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்குல்ல. கேவலம் பக்கத்துல இத்தனை ஊர் இருக்குன்னு சொல்ல வர்றேன். நீங்க அதெல்லாம் சொல்ல வேணாம். சரி. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். சரி. சாப்பிடலைன்னா சாப்பிடல. சாப்பிட்டேன்னு சொன்னா நீ என்ன ஊத்தி சாப்பிட்ட? நான் ராத்திரி என்னையா ஊத்துனாங்க? சாம்பார் ஊத்துனாங்க. சாம்பாருக்கு எதை தொட்டு கொடுத்து சாப்பிட்ட? இதுதான் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அந்த குழம்புக்கு எதை தொட்டு கொடுத்து சாப்பிட்ட? கறியை சாப்பிட்டேன். கூட்டுல வச்சாங்க. எதுல வச்சு சாப்பிட்ட? இலையில வச்சு. இப்படி ஒவ்வொரு கேள்வியா வரும்ல. அப்படி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா இலையில வச்சு சாம்பாரை ஊத்தி தண்ணியை குடிச்சு மோர் ஊத்தி சாப்பிட்டேன்னா முடிஞ்சு வச்சு. விளக்கமா சொல்லணும். ஒரு வார்த்தைக்கு ஒண்ணு பேசக்கூடாது. இப்ப நான் ஒரு வார்த்தைக்கு ஒண்ணு பேசணுமா? உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்க? செஞ்சுதான் பெத்தாங்க. நல்ல வேலையா போச்சு. 4 பேர் நீங்க. ஆமா. எங்க இருந்து வரேன்னு சொன்னீங்க? நான் வரேன் தேவலோகத்துல இருந்து வரேன். தேவலோகத்துல. உங்க அப்பா யாரு? பிரம்மா சொல்லக்கூடியவர். யாரு? பிரம்ம தேவன். பிரம்மா மயனாயா நீ? தெரிஞ்ச மாதிரி பிரம்மா மயனாயா நீ? பல்ல திறக்காதே வாய திறக்காதே பயமா இருக்கு. பிரம்மதேவன் மயனா? பிரம்மாவுடைய தவ புதல் மண்ணா. நல்ல மனிதனுக்கு புள்ள சூசி போய மாதிரி. பிரம்மதேவன் எப்படிப்பட்ட ஆளு? அந்த ஆளு நானும் எப்படி பழக்க வழக்கம். காலக்குடி அழகப்பா காலேஜ்ல கூட அப்படி நானும் 10வது வரைக்கும் ஒன்னா. காலேஜ்ல 10வது வரைக்கும் வந்தவன சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஏதாவது சாப்பிடலாம் தெரிஞ்ச முடியாது. நான் இதையும் சாப்பிடுறது இல்ல. சோமபானங்கிற தவிர எதாவது சாப்பிட மாட்டேன். உங்க அப்பா நானும் ரொம்ப நாளா பழகிட்டேன். எங்க அப்பா எனக்கு சாணம் வாங்கி கொடுத்தா நான் ஓடு மங்கு வாங்கி கொடுத்தேன். அப்படிப்பட்ட செலவாளிக்கு புள்ள சட்டை கூட இல்லாம வந்திருக்காரு வக்கீல. இருந்தாலும் உங்க அப்பா இப்படி பண்ணக்கூடாது. என்னங்க பண்ணாரு? சாக்கடை கடையில ஊழா பண்ணி காஜு கொடுக்காம போயிட்டாரு. என்னைய பிடிச்சி கட்டி விட்டு விட்டாங்க. வந்தா கொடுக்க சொல்லுங்க. அப்ப நீ எந்த பிரம்மதேவனை சொல்ற? நீங்க எந்த பிரம்மா சொல்றீங்க? இப்ப எங்க அப்பாவை நீ பாத்துருக்க. எங்க அப்பாவை நீங்க ஒரே தண்ணி அடிக்கிறீங்க. பிரம்மா மயந்தாலையா? நான் சொல்லக்கூடியது முதல் இரும்பிலான 84 ஜீவராசி விடக்கூடிய அந்த மேலோகத்து பிரம்மாவை நான் சொல்றேன். நீ யார சொன்னப்ப? மேல விட்டு பிரம்மா மயனா நீங்க? நீ யார சொல்ற? சரி விடுங்க. யாரையா சொன்ன? நான் அந்த சுக்குமதி காப்பி வச்சுக்கிட்டு தானே அந்த ஆள் மயனாக்குன்னு நினைச்சிட்டேன். யார் அந்த பிரம்மா? புள்ளனா மேல விட்டு பிரம்மா மயனா? பிரம்மாவுடைய புத்திரங்கண்ணா. பிரம்மா புரிஞ்சுது என்னது? பிரம்மாவுடைய புத்திரன். பிரம்மாவுடைய புத்திரா? பிரம்மபுத்திரன். பிரம்மா புரிச்சுதா? பிரம்மபுத்திரன் உனக்கு வருது எனக்கு வந்து இதுல அப்பவே எங்க அப்பட்ட பல்லுப்படியை மாத்தலான்னு சொல்லி கேட்க மாட்டேன். அவர் தான் சிருஷ்டி செய்யக்கூடியவர். சிரிச்சுக்கிட்டு செய்தாரா? சிரிச்சுக்கிட்டு இல்ல, சிருஷ்டி. சிருஷ்டி சிருஷ்டி. அவர் எதை வேணாலும் திருச்சியை செஞ்சாலும் சரி இதை செஞ்சாலும் சரி விட்டு தொலைய. மேல விட்டு பிரம்மா மேனா? பிரம்மாவுடைய மேனா. 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கிற ஒரு மேனா. ஆமா. மண்ண படைச்சது இங்கப்பா. என்ன படைச்சது? இங்கப்பா. மாட்டை படைச்சது இங்கப்பா. ஆட்டை படைச்சது இங்கப்பா. கோழியை படைச்சது இங்கப்பா. இங்கே படைச்சது இங்கப்பா. இங்கே படைச்சது இங்கப்பா. இங்கே கோழி குஞ்சுக்கு இத்தனைதான். குஞ்சிய படைச்சது உங்க அப்பா? கோழி குஞ்சு படைச்சது எங்க அப்பா தான். குஞ்சிய படைச்சது உங்க எங்க அப்பா. ஏன் ரொம்ப சிரிச்சா படைச்சிருக்காரு? போக வளருமா இல்லையா? இல்ல எனக்கு இருக்க உள்ளே தானே போகுது. அது நீ செய்யற வேலையை பொறுத்து இருக்கும். 3 மாசமா மெடிக்கல் உள்ள தானே போட்டு. கோழி குஞ்சுக்கு மெடிக்கல் எல்லாம் கிடையாது. அத சொல்லல சாமி. உங்களை படைச்சது யாரு? எங்கப்பா. என்ன படைச்சது? எங்கப்பா. எங்கப்பா. உன்னைய படைச்சது எங்கப்பா. எதை வைதியா? எதை வச்சு உன்னை உங்க அப்பா தான் படைச்சாரு? எதை வச்சு சொல்லு. என்ன படைச்சா எங்க அப்பாங்கிற? அந்த ஏதோ அப்பன்னா உங்க அப்பா உங்க அம்மா போய் படைக்கும் போது நீ என்ன போய் பாத்தியா? எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட போய் படைக்கும் போதா நீ போய் பாத்தியா? ஐயா என்றால் புரியாதாளா இருக்காரு. எங்க அப்பா புரிய வை. எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி 7 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. அந்த 7 பிள்ளைல நடுவுல அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி 2 பேரும் கருமாதி பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்பதான் என்ன பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து என்னை பெற்றாங்க. சேர்ந்துமா இரியா. இப்ப காலையில டீ கடையில உட்காந்து என்ன சொல்லுவாங்க? நாரத ஜெயமாதவனும் தொண்டியில கருவாடு வைக்கிற பப்பன் சக்திராஜா பேசினாங்க அப்படிம்பாங்க. கருவாடு வச்சுக்கிட்டு கருவாடு குடுக்குறீங்க. கரு பிள்ளை இல்லையா? அப்ப இந்த ஜெயமாதவும் சக்திராமும் சேர்ந்து இப்ப பேசினாங்க அப்படிம்பாங்க. அப்ப இந்த சேர்ந்தும் அந்த சேர்ந்து ஒண்ணா? ஐயோ இது பேசணும். சரி அது 2 பேரும் சேர்ந்து செய்யறது. இப்ப நான் செய்யறேன். கட்டி கிடைக்கக்கூடிய ஒரு செயல் செய்யறது. இப்ப நீங்க ஆண்ணிய அப்ப அது ஒரு செய்யறது. அப்ப இந்த செய்யறதுதான் அந்த செய்யறது ஒண்ணா? எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றது? எங்க ஆத்தாள் அப்படி சேர்ந்து செஞ்சாங்க. அதை எப்படி செஞ்சாங்க எனக்கு புரியலையா? அப்படியா நீ இப்ப தெரிஞ்சாலும் எங்க நீ சொல்லி புரிய வை. எனக்கே தெரியாம செஞ்சு விட்டாயா? அப்ப உனக்கு தெரியல. அப்புறம் எப்படி வருது எங்க அப்பான்னு சொல்றான்? இது எல்லாரும் வீட்டுல நடக்கிறது. என்ன நடக்குது அப்படி? இப்ப ஒரு மனிதன் பிறக்கிறாங்க. அது அவங்க 2 பேருக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு பிள்ளைய பெப்பாங்க. சேர்ந்துன்னா என்னையா? சேர்ந்து மொட்டை சேர்ந்துன்னா எனக்கு புரியலையே. சாமி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல என்ன நித்தியானந்தம்
நித்யானந்தா விட மோசமா இருப்பாரு. மதுரை சொல்லியா 10 மணிக்கு மேல இந்த சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்கும். ஹரிகர தானம் தான் நாங்கெல்லாம். அப்படியா? ஆமா. ஹரிங்கிற மகாவஸ்தி அரங்கிற சுப்பிரமணியம் கூடிய ஆனந்தர்கள். நீங்க நாங்க இப்படித்தான் சொல்றீங்க. ஹரிகரனே ஒரு ஆனந்தம் தாங்க. இப்படித்தான் சொல்றீங்க. 50 பேர் வேலூர்ல கலினக்கிரியும் லட்சணம் எனக்கு தெரியாது. அருகி இந்த மயந்தனாவு அப்படி பாருங்க. அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்கும். என்ன இரு மனமும் ஒரு மனமா சேர்ந்து. சரி, மனங்கள் ஒண்ணு சேர்ந்தா இப்படி பிள்ளை இருக்கும் முடியலடா என்னால. அதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல லைட் அமைச்சு இப்படி செய்வாங்க. அதே என்ன சிவானி ஆட்டேன் நான் எப்படி அதை செஞ்சால காட்ட முடியும்? செஞ்சா அந்த ஆளுகிட்ட போய் கேளியா என்னைய? அப்ப உங்க அப்பா தான் உன்னைய படைச்சாருன்ற. ஆமா. எதை வச்சு சொல்ற? எங்க அப்பா தான் என்னைய படைச்சாருன்னு எதை எப்படி சொல்ற நீ? இப்பதான் சொன்னாரு. நான் பெத்த மையம் சொல்லி இருக்காரா? என்ன சொன்னாரு? நான் பெத்த மையம் காவலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னாரு. சொல்லி இருக்காரு. என்ன சொல்றாரு? திருப்பி சொல்லு. காவலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு சொல்லுங்க. அட நான் பெத்த மையம் காவலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னாருயா. நான் பெத்த மையம் காவலுக்கு போயிட்டு வரான்னு சொன்னாரு. இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னது? நான் பெத்த மையம் தானே சொன்னாரு. ஆமா. எனக்கு பிறந்த மையம் என்ன சொன்னாரு? எனக்கு பிறந்த மையனையா? அப்ப என் குடும்பத்தை என்ன கேவலப்பட்ட குடும்பம். அது நான் சொல்லித்தான் தெரியணும். பேச்சு சரியில்லை சொல்லிட்டு எங்க ஆத்தா எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? நாட்டுக்கே தலைவையா எங்க அப்பா. எங்க அப்பா போய் நீ கேவலமா பேசுற? கிடையாதுங்க. ஏன்னா உன்னைய படிச்சது எங்க அப்பா. என்ன படிச்சது எங்க அப்பாயா? கிடையாதுயா. அட ஏயா நீ எங்க அம்மாவோட சொல்லி இருக்கு. என்ன சொல்லுச்சு? நான் தாண்டா உன்னை பெத்த. எப்படி உங்க அம்மா உண்மையை சொல்லுறது உனக்கு எப்படி தெரியும்? இது என்னடா அது? சத்தியமா நான் நம்பிராஜனுக்கு தாயா போடுறேன். அதை நீ எப்படி நம்புறேன்னு கேட்டேன். இந்த பெரியாஜி பத்தி அண்ணன் தம்பி எத்தனை பேர்? என்ன அண்ணன் தம்பி எத்தனை பேர்? என்ன அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேர்ல ஒரு மகரையாச்சும் உங்க அப்பா மகன் மாதிரி இருக்கா? அதுலயும் ஒரு சந்தேகம். 7 பேர் பத்திருக்கான். 7 பேர் முகரையும் அந்த ஆளு முகரை இல்ல. அப்படின்னா என்ன? குடும்பத்துல ஏதோ கொலைப்படி நடந்துச்சுன்னு அர்த்தம். என்ன செஞ்சுட்டாங்க அப்படி? என்ன உன்னைய படிச்சது உங்களோட 7 பிள்ளைய படிச்சது எங்க அப்பா தானே? எங்க அப்பா தான் ரேஷன் கார்டோட வாங்கி வச்சிருக்கா? ரேஷன் கார்டு இருந்தா நீ உங்க அப்பா கிட்ட பிறந்தேன்னு அர்த்தமா? இப்ப எப்படி நான் எங்க அப்பாவுக்கு போனா இல்லையா? இந்த தான் உனக்கு புரிய வைக்கிறேன் தெளிவா. உங்க அம்மா ஒரு நிலம் மாறி. சரி, கதையை நல்லா புரிஞ்சுக்க. கதை சொல்லித்தானே கிடக்கு. அப்ப உங்க அம்மா ஒரு நிலம் மாறி அந்த நிலத்திலே என் தந்தை விதைய போட்டிருக்காரு. யாரு? எங்க அம்மாவோட இடத்துல. ஆமா. அந்த விதைய போட்ட இடத்துல உங்க அப்பா தண்ணியை பாய்ச்சிட்டு போயிடுறாரு. எங்க அம்மாவோட இடத்துல. உங்க அம்மாவோட இடத்துல. அதனாலதான் பயிருங்கிற நீ உருவாயிருக்க. புரியுதா? புரியுது. புரிஞ்சிருச்சா? எப்படி புரிஞ்சிச்சு? அதாவது ஒரு பொம்பளையே 2 பேரும் ஜோலி வாசிட்டாங்க. நப்பனும் சேர்ந்து என்னமோ எங்க ஆத்தாவை செஞ்சிருக்காங்க. அப்படித்தானே? அட குட்டியாச்சா ஊரறிய செஞ்சது அப்ப ஒருத்தனுக்கு தெரியாம செஞ்சது உங்க அப்ப. எங்க அப்பா நொப்பனை விட்டுப்படி வேணா மயிரா குடிக்க. அவன் நம்பிராஜ இருக்காரா போயிட்டாரு. பாலகுல தூக்கும்போது செத்து போயிடு. 20 வயது நம்பிராஜ மயிர புடுங்கின ராஜன் சொல்லிக்கிட்டு. சரி வெளியே சொல்லாது. அப்ப உங்க அம்மா பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? அந்த பொம்பளைய சொல்லாது. அவன் முகலையும் மூஞ்சியும் ஒரு மனித வாரது ஒரு பொம்பளைக்கு தெரிய வேணா. உணர்ச்சி கட்ட மூடி. சரி, உங்க அம்மா பேர் என்னங்க? அவங்க பேரு தான் நங்கை மோகினி. அப்ப உங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? தெரிஞ்சு ஓட்டி. அதான் நொப்பே வந்துட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சு ஓட்டி. எங்க அப்பா இங்க வரலங்க. இப்படி செய்யலாமா? ஒரு பொம்பளைய 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்திருக்காங்க. செய்யலாமா? சரி வந்தானே நொப்பே ஏதாவது காசு வேணும். அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். சும்மாவே செஞ்சுட்டு அட குட்டியாச்சா போகலாம். எங்க ஆத்தா என்ன மாறுபட்டுச்சோ தெரியலையே. அப்ப எங்க அப்பா இங்க வரலங்க. எங்க அப்பா தேவலத்திலே பண்ணாரு. எப்படி பாதி சாமத்திலே பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டு இங்க பண்ணிட்டு போவாங்க. இங்க வந்தா தானே பண்ணிட்டு போவாங்க. எங்க அப்பா தேவலத்திலே பண்ணாரு. அங்க இருந்து அம்மா எம்பட்டு பெருக்கி கையை அருள் கரம்யா. அருள் கரம். ஆமா, அவ்வளவு நீளம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, எங்க அம்மா பேரு என்ன தெரியுமா? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி. எங்க அப்பா பேரு நம்பி. நம்பி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அம்மா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எங்க அம்மா தான் கலைவாணின்னு சொல்லக்கூடியவங்க. கலைவாணியா? கலைவாணி. கலைவாணியா? கலைவாணி இல்லைங்க, கலைவாணி. கலைக்கரசி. கலைக்கரசி. அரசி. வேற பேர் ஏதாவது? சரஸ்வதி. சரஸ்வதி. சரஸ்வதி அவங்கதான். சரஸ்வதி அம்மா. சரஸ்வதியோட தவ புதல்வண்ணா. சரஸ்வதி அம்மா மயனா. சரஸ்வதி புத்திரங்கண்ணா. நல்ல பொம்பளை அந்த அம்மா. தெரிஞ்ச மாதிரி நல்ல பொம்பளைங்கிறது. உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். எங்க அம்மாவையுமா? அம்மா எப்படி தெரியும் உனக்கு? உங்க அம்மா தானே சீனி வெடி கம்பெனி ஓனர். சரசு வெடி, பொட்டு வெடி, கம்பி மத்தாப்பு பூரா விற்கிறது அந்த அம்மா தானே. ஏன் ஓலை வெடி பூரா சீட்டுனே போகுது, கம்பி மத்தாப்பு பூரா கபட்டுக்குள்ள ஒத்துக்கிட்டு போகுது. உங்க அம்மா கிட்ட சொல்லி நல்லா மருந்தாமுக்கு சொல்ல முடியாது. நீ என்ன சரஸ்வதி சொல்ற? சிவாஜில சீனி வெடி, பொட்டு வெடி, கம்பி மத்தாப்பு பூரா சீனி வெடி, பொட்டு வெடி. நான் சரஸ்வதி கல்வியை
கொடுக்கக்கூடிய சரஸ்வதி. அத இந்த அம்மா இது மாதிரி ஒரு பெரிய வீணை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெள்ள தாமரையில வெண்மை நிற புடவை உடுத்தி அமர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களே தான். அந்த அம்மா மயனா நீங்க? உங்க அம்மா நல்ல உங்களையா லூசா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல கேக்குறேன். நல்ல உங்களை தானே. ஏன் தண்ணிக்குள்ள போய் தாமரையில ஏறிக்கிட்டு ஏன் ஒரு அருள் கடாட்சம் தெரிய வேண்டும்? என்ன கடாட்சம்? ஏன் இப்படி பொட்டல்ல உட்காராத உங்க அம்மா? ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி பெரிய வீணையை தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள போய் தாமரையில ஏறிக்கி நிக்குது. சாஞ்சி விழுந்து செத்து போச்சுன்னா யாரு என்ன செய்யறது? சாஞ்சி விழுந்து சாகுறாள். ஏன் அவன் புத்தி இப்படி போய் தேவர்களுக்கு இருப்பே கிடையாது. ஏன் உங்க அம்மா இந்த கரண்ட் கம்பியில ஏறிக்கி நிக்க சொல்லுவேன்? அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அருள் கடாட்சங்கிறது வேற, ஆபத்தை சோதிக்கிறதுங்கிற வேற இல்லையா? சரி நிக்கட்டு. அந்த அம்மாக்கு அவரையே நமக்கு தேவையா? ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் அப்பையில இருந்து பாக்குறேன் உங்க அம்மா இந்த தாமரைக்கிலே தான் இருக்கு. வெளியே தெருவேனா எங்கிட்டு போகுது? அதெல்லாம் தேவர்களுக்கு வராது. உங்களுக்கு எல்லாம் பீ வராது. வராதுன்னா விட்டுறியா? எங்க ஆளுகளை போய் பாருங்க, பின்னாடி கூட உடையா தனிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தேவர்களுக்கு நிறைய மூப்பு பிடிங்க எதுவுமே வராது. சரி சாமி, நான் கட்டிய ரொம்ப சந்தோஷம். நீங்க நான் நினைச்சுக்கணுமே. எனது பெயர் வீரத்தேவன். வீரத்தேவன். எங்க அப்பா பேரு நம்பி. எங்க அம்மா பேரு நங்கை மூவி. நங்கை. அடுத்து உங்க கூட பிறந்தவங்க 7 பேர். மேலத்தனை கீழத்தனை? மேல 3 கீழே 3. கூட பிறந்த 7 பேர் பேரை சொல்லு பாப்போம். 7 பேர்னு எல்லாரும் தான் சொல்றீங்க. அம்மா அப்பா பேர் நம்பிங்கிறீங்க. அவர் எப்பயாச்சும் வந்துட்டு போறாரு. அம்மா அங்க நங்கை உயிரோட இருக்கா இல்லையா? யாரு? உங்க அம்மா தான் சொல்றாங்க. இருக்கான்னு தெரியல. நங்கை மோகினி இப்பவும் எங்க அப்பாவை சில ஊர்ல, நம்ம ஊர்ல குறை சொன்னாங்க. சில ஊர்ல வெளியே வந்தா எங்க அப்பாவை கல்லெடுத்துக்கிட்டு எரிகிறாங்க. போறியா இல்ல? நம்பிட்டு மரியாதை நம்பிராஜனுக்கு. எங்க ஆத்தா இருக்குங்கிறாங்க. இருக்கா? எலிமண்டை கொடுத்து கொண்டு விட்டாங்களா? அதுவும் தெரியல. 7 பேர் கூட பிறந்தோம்னு சொல்றாங்க. என்னை மட்டும்தான் கூட்டியாராங்க. 7 பேரை 7 பேரை நீ கூட்டியார வேணாம்யா. 7 பேர் பேரை சொல்லு. 7 பேர் பேரு. ஒருத்தன் பேரு ஜெட்லி, புருசுலி, ஜாக்கி சான். ஜெட்லி, புரூஸ்லி, ஜாக்கி சான். இதெல்லாம் உங்க அண்ணன் தம்பி? ஆமா ஆமா. சரி, அப்ப தம்பி 3 பேரு. தம்பி 3 பேரு. ஒருத்தன் பேரு சுப்பிரமணி. சரி. ஒருத்தன் பேரு சுப்பு. ஒருத்தன் பேரு சூனா. அழகான பேர் சுப்பிரமணி, சுப்பு. அதுக்கு என்ன கடைசி சூனா? சூனானா சூனானே. இந்த சூனானா என்ன? விடுங்க சாமி, அதான் சொல்றல. அந்த சூனானா என்ன? சுப்பிரமணிய சுருக்கி கீழே சூனான் கொண்டாந்து. அப்போ சூனா விரிவாக இல்லையா? சூனானா சூனாதே. அந்த சூனானா என்ன சூனா? அட விடு சூனா. ஏன் போட்டு பிடிப்பீங்க? அது என்ன சூனா? சூனானா சூனாதே. ஐயே ஐயே கொண்டு வர. அப்ப அந்த அண்ணன் தம்பி அப்ப மேல இருக்க முடியும் எங்க இருக்காங்க? சத்தியமா நீ தேடி வந்தாலும் நான் இல்ல. நான் தேடி வந்த ஆளு உள்ள. 50 ரூபாய் தாரே. தேடி வந்த ஆளு உள்ளதா இருக்கு. அது அப்புறமா கவனிச்சுக்கோ. ஏன்னா அண்ணனை பொறுத்தவரை தங்கச்சி அமையும். சரியா? அப்ப இந்த இடத்துல உன்னைய சோதிக்கிறேன் அப்படின்னா அங்கே அவங்க பைத்தியம் எங்களுக்கும் தெரியும். நேரம் போனாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். அப்ப மேல இருக்க முடியும் எங்க இருக்காங்க? மேல இருக்கிற 3 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போட இவ்வளவு சந்தோஷம் சொல்றியா நீ? எப்படி செத்தாங்க? கனவழி பாலத்துல பசில அங்க எதுக்கே அவ்வளவு போனாங்க? கலர் டிவி வாங்க கார்ல போனாங்க. மொத்தமா தண்ணியோட போயிட்டாங்க. அப்ப தம்பி கூட இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? முந்தா நாள் பார்த்தேன். ஒருத்தன் முடியாம இருந்தேன். சரி. என் தம்பிய பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல, ஒரு தடவை பாருங்க, பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருவாங்க. அவ்வளவு கொடூரமாவா இருக்காரு? இருக்குதான் இங்க. அவங்களோட பிறந்த நினைச்சு ரொம்ப வேதனை. அண்ணன் வீர பிறந்த பெருமை தானங்க. மணிக்கா நல்ல பிள்ளையா இருக்க வேணாமா? நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். இருக்கானு. இப்ப நான் எப்படி போட்டு நல்லா பேசுறீங்க? எப்படி என்ன பேசுறீங்க? அவங்க அப்படி வெளிப்பழக்கம்னா வச்சுக்கிற மாட்டாங்க. மனித மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் என்ன மனித பிறப்பாங்க? ஐயா ஆள் இல்லாத நேரத்துல வருவாங்க. பசக்கள் உள்ள போயிடுவாங்க. வந்துட்டு உடனே போயிடுவாங்களா? அப்படி அந்த நேரத்துல என்ன பண்றாங்க? என்னமோ அவங்களுக்கு ஒரு டியூட்டி ஆண்டவன் கொடுத்து. சரி, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லையாவா? முரட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் செஞ்சு விட்டு பேசாம இருக்கிறாங்க. என்னைய செருப்பு அடிக்கிறாங்க கட்டி வச்சு. இது வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டிருக்கேன். 3 லட்சமா? சரிங்க. அப்ப உங்க தம்பி கூட சேட்டை பண்றாரு. அதெல்லாம் கூட இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தீங்க காவலுக்கு வந்து. எதை காவல் பண்ண? சென்னை. என்ன துணை? செந்தினை கருந்தனை. செந்தினையா இருக்கு, கருந்தனையா இருக்கு? செந்தினை எங்களுக்கு, கருந்தனை எங்க குலக்கடவுள் முருகனுக்கு. செந்தில் முதல்ல செந்தினை யாருக்கு? செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. நாங்க மாத்தி மாத்தி சாப்பிட விட்டு தொலையா நீ வேற. அப்ப இது என்ன இடத்துல வச்சிருக்கீங்க? பாருங்க, இந்த இதுலதான் வச்சிருக்கு. அதான் என்ன இடம்? இது என்ன இடம்டா தம்பி? 10,000 மாடு நின்று. புஞ்சை நிலம். புஞ்சை நிலம். நஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சை. புஞ்சைனா புஞ்சைனா புஞ்சை. அது ஏன் திக்குது? நஞ்சைனா என்னையா? நஞ்சைனா நஞ்சையா. நல்லா தானே சொல்ற. ஆமா. புஞ்சைனா என்ன? புஞ்சைனா புஞ்சை. ஏய், அந்த புஞ்சை என்ன புஞ்சை?
ஐயோ சுவாமி, என்னங்க? இப்ப நஞ்ச நிலம்னு எதை சொல்லுவாங்க? அதத்தான் உன்கிட்ட கேக்குறா இப்ப நாங்க. தண்ணி பாய் நேரத்தை சொல்லுவாங்க. சரி, புஞ்ச நிலம்னா வானம் பார்த்த பூமி. அப்ப புஞ்சைக்கு இதே விரிவாக்கமா? ஆமா ஆமா. சரி, நீயே சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். சரி, சரி. அப்ப புஞ்சை காலத்தை நீங்க இருக்கீங்க. ஆமா. யாரா இருக்கீங்க இந்த இடத்துல? என் தங்கச்சி வள்ளி, உன் நான் தங்கச்சி வள்ளி, இன்னொரு உள்ள இருக்கு, நான் இருக்கேன். அப்ப இன்னொரு பிள்ளை யாரு? அது ஏன் கம்பெனி. உங்க இப்ப வள்ளிங்கிறது அது என் தங்கச்சி. உங்க தங்கச்சி. அந்த கம்பெனி சொன்ன பிள்ளைய முதல்ல என்கிட்ட அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட அனுப்பிடுறேன். அதுக்கு 50 ரூபாய் செலவாகும். உங்களுக்கு வேலையை மாத்திடுவாங்க கூடாங்க. இல்ல சாமி, அந்த புள்ளைய கூட்டியாந்து இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆசி வழங்க போறேங்க. நீங்க ஆமா, சாமியார்த்தே நம்பி பொம்பளையில வர சொல்ல முடியல. நான் சாமியார் இல்லைங்க, நான் முனிவருங்க. இல்ல சாமி, சினிமா நடிகை முதற்கொண்டு விட மாட்டேங்கிறீங்க. சாதாரண இந்த புள்ளைய என்ன சொல்லி வாப்பி, அதனால பயந்து கிடக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆசி வழங்கிட்டு சரி, உடனே உங்கள்ட்ட அனுப்பிடுறேன். என்ன மயிருக்கு நான் கூட்டிட்டு போறேன், நீ தானே கூட்டிட்டு போற. சரி, அப்படின்னா அந்த பிள்ளை வர சொல்லுங்க, ஆசி வழங்குவோம். நான் சொல்றேன்.